இயேசுவே நன்றி, வாழ்வு தரும் வார்த்தைக்கு. இறைவா நன்றி, உயிருள்ள வார்த்தைக்கு. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனம் 17 தொடங்கி 29. அக்காலத்தில் ஏரோது சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவன் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரன் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதே ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவர்ந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவருக்கும் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகிலமுகிடச் செய்தார். அரசன் அச்சிறுமியுடன், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், என் அரசியல் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்டாலும் என்று நான் வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றார். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். அதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனால் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து கல்லறையில் வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.